Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. God is good. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்னு? Hallelujah. Praise God. ஓகேயா? 8 பேர். ஓகே, எல்லாரும் ஒரு கையை வெறுத்து கர்த்தர் நல்லவர். Hallelujah. கர்த்தர் உண்மையாகவே நல்லவர். Hallelujah. கர்த்தர் நல்லவர். என்னோட வாழ்க்கையில் நான் ருசித்து பார்த்துருக்கிறேன் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்று. ஓகே, அண்ட் ஐ பிலீவ் that every one of us has tasted the Lord. கர்த்தரை அநேகர் நம்ம ருசித்து பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. நமக்கு வந்து சுலபமாக நம்ம காரியங்களை நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம சுலபமாக மறந்துடுவோம். ஆனால் மனுஷன் சரியாக செய்த காரியத்தை நம்ம நினைவில் ரொம்ப வச்சுருப்போம். ரைட்? ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருடைய கிருபையினால் நம்ம நடத்தி வர்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் ஆல்வேஸ் குட். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோன்னாவே ஆண்டோட சுத்த கிருபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம மத்தியில் நம்ம பார்க்குறோம் வெயிட், காத்திரு என்று தலைப்பு. ஓகே, காத்திரு, ஜஸ்ட் வெயிட், அதுதான் என்னுடைய தலைப்பு. இந்த ஆண்டு நம்ம பார்த்தோன்னாக்கா நம்ம போதகர் நியூ இயர் டைம், நியூ இயர் சர்வீஸ் அந்த நேரத்தில் அந்த நாட்களில் போதகர் ஒரு இந்த வருடத்தின் ஒரு தலைப்பை கொடுத்துருந்தார். என்னதுன்னா ஹார்வெஸ்ட் சீசன், அறுவடை காலம். அறுவடை காலம் என்று எத்தனை பேருக்கு நினைவு இருக்குது? ஓகேங்களா? ஓகே, சரி. நமக்கு இன்னொரு காரியம் நமக்கு சுலபமாக நம்ம மறந்துடுவோம். சொன்ன மாதிரி சுலபமாக காரியங்களை நம்ம மறந்துடுவோம். ஆனால் இந்த அறுவடை காலம் என்று சொல்லி போதகர் அன்றைக்கு இங்கே ஒரு செய்தி கொடுத்து நம்மளுக்கு அந்த வசனத்தை கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அன்னைக்கு செய்த ஜெபம் ஆண்டவரோட பார்வையில் அந்த ஜெபம் அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இந்த அறுவடைக்காக நம்மளும் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுத்தோமா இல்லையா? நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக சேவை செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஒரு சபையாக நாங்கள் இந்த ஊழியம் செய்வோம். ஆண்டவரே, ஆத்துமா ஆதாயம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஜனங்கள் இடத்துல உண்மையை குறித்து நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே என்று சொல்லி நம்ம உள்ளத்தில் நம்ம ஜபத்தின் மூலியமாக கூட நம்ம வாக்கு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போதே இந்த அறுவடை காலத்தை குறித்து பார்க்கும்போதே இட்ஸ் ஆத்துமா ஆதாயப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகேயா? இன்றைக்கு இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறோம். ஜனவரி வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ரைட்டா இல்லையா? இப்போ பிப்ரவரி மிடலுக்கு வந்துட்டோம். இந்த மாதம் 28 days தானே இருக்குது. ரைட்? ஸோ அதான் முடிய போகுது. தென் மார்ச்சுக்கு பாஞ்சிரும் பாருங்க. ஓகே, ஸோ நம்ம சர்ச் எடுத்துக்கோமே, வெளியெல்லாம் ரொம்ப தூரம் போக வேணாம். நம்ம சர்ச் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு இந்த 2 மாதங்கள் லீடர்ஸில் எல்சிஸ் லெவலில் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய சவால் என்ன தெரியுங்களா? என்னது சொல்ல முடியுமா யாராவது? சேர்மேன் சொல்லுங்கள். பிளானிங் அண்ட் பட்ஜெட். சரிங்களா? சேர்மேன் சொல்கிறாரு இந்த 2 மாதத்தில் பிளானிங் அண்ட் பட்ஜெட். ஓகே, இதுதான் சரியா? 2 மாதம் ஆச்சு தெரியுங்களா? இப்போ 1.5 மாதம் ஆச்சு. இன்றைக்கி கூட ஒரு எல்சிசி மீட்டிங் இருக்குது. முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் எல்சிசி மெம்பர்ஸ் கொஞ்சம் டேக் நோட் பண்ணிக்கங்க. இப்போயே இது அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, பொதுவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த மீட்டிங் இன்னும் முடியல. ஓகே, ரைட்டா இல்லையா? இன்னும் பிளானிங் இன்னும் முடியல. போஸ்ட் லோக்கல் கான்ஃபரன்ஸ் வரணும். அப்படியே வந்து இந்த 2ஆம் மாதம் முடிச்சிடுவோம் நம்ம. ரைட்டா இல்லையா? கரெக்ட். ஓகே, இந்த 2 மாதத்தில் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு பட்ஜெட் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் நான் நினைக்கிறேன் நம்ம பகுதியிலேயே எத்தனை பேர் மறுத்து போயிட்டாங்க இயேசு அறியாமல். ரைட்? சரிங்களா? இன்றைக்கி நிறையா பேரும் ஹாஸ்பிட்டல்லே இருந்துக்கிட்டு இருக்காங்க, உயிருக்கு தள்ளாடி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு தப்பாக சொல்லலை, தலைவர்களை எடுத்துக்காதீங்க. நானும் அந்த எல்சிஎஸ்ல உள்ளவர் தான், என்னையும் நான் சொல்லிக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ இன்றைக்கி சொல்ல வருது ஒரு நெகட்டிவான ஒரு காரியமாக சொல்லலை, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். தேவ ஜனமே, நம்ம பிளான் பண்ணலாம், நம்ம பட்ஜெட் பண்ணலாம், இதுதான் முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதுக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம நினைவில் வைத்துக்கணும். இந்த ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு தரிசனம் என்ன? அறுவடை காலம். நம் ஆத்மா ஆதாயம் பண்ணுற எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்? வாட் மஸ்ட் வி டூ? ஓகே, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓடுறவங்க
ஓட்ட பந்தயத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? எடுத்தோடனே அப்படியே அந்த பிஸ்தல் அடிச்சு சுட்டுருவாங்களா? ஓடிடுவாங்களா? எடுத்தோன்னே ஓடிடுவாங்களா? ரெடி, கெட் ரெடி, வெயிட். கரெக்டா இல்லையா? ரெடி, வெயிட். ஓகே, காத்திருக்கணுங்க. ஓகே, ரெடி. அதை அந்த சத்தம் வந்தால் தான், அந்த 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 ஷாட் வந்தால் தான் தென் வி கேன் ரன். ஸோ காத்திருக்கணும். இன்றைக்கி என்னுடைய தலைப்பு வந்து காத்திருக்கணும். இன்றைக்கி வாசித்த வசனத்தில் கூட நம்ம அதை தான் பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாம் நம்ம செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பிளானிங் பண்ணியிருக்கிறோம், நல்லா பட்ஜெட் பண்ணியிருக்கிறோம். ஊழியங்கள் நடக்கணும். பட்ஜெட் இல்லாமல் ஊழியமும் நடக்க முடியாது. வி நீட் மணி டு. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமாக, இதுக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நினைவுபடுத்திருக்கிற ஒரு காரியம் என்னதுன்னா வெயிட். ஆண்டவரோட பாதத்தில் அவர் நம்மளை காத்திருக்க சொல்கிறாரு. இன்னைக்கு காத்திருக்க சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம எல்லாம் செஞ்சுருவோம் பாருங்கள். ஊழியத்தில் முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாமே செய்ய முடியும். வி மே ஹேவ் a lot of money. பட்ஜெட் பண்ணலாம், மில்லியனாக கூட நம்மளுக்கு வரலாம். சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கலனாக்கா ஆல் திஸ் திங் இஸ் கோயிங் டு கோ வேஸ்ட். நம்ம எவ்வளோ காரியம் சம்பாரித்து, எவ்வளோ மாஸ்டர் மைண்ட் பண்ணி, எவ்வளோ பிளான் பண்ணி, எவ்வளோ திட்டம் பண்ணி, எவ்வளோ அழகாக செஞ்சாலும் தெரியுங்களா, இட்ஸ் கோயிங் டு கோ வேஸ்ட். ஏன்னா நம்ம செய்கிற காரியத்தில் எல்லாவற்றிலையும் நம்ம காத்திருக்க வேண்டும். we have to wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருந்து நம்ம காரியங்களை செய்யும் போது தான் அறுவடையை பார்க்க முடியும். அல்லேலூயா. அறுவடை, we want to harvest. ஒரு அறுவடையை பார்க்கணும், ஆத்மா ஆதாய பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம காத்திருக்க நம்ம கற்றுக்கணும். முதலாக we need to wait upon the Lord. கர்த்தருக்குள்ளே நம்ம காத்திருக்கணும். இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சர்ச் எடுத்துக்கோமே, இந்த சர்ச்சாக இருக்கட்டுமே. எனக்கு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? எழுப்புதல் கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது சபையில் மக்கள் வரோம், சரிங்களா? வரோம், என்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எங்கள் ஃபேமிலி என்னையும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். எழுப்புதல் கூட்டம்னானே எழுப்பி இருக்கிறவங்க தான் அநேகமாக வராங்க. ரைட்டா இல்லையா? கரெக்டாக இல்லையா? எழுப்புதல் கூட்டம் யாருக்கு இருக்க வேண்டும்னாக்கா, யாருக்கு இருக்க வேண்டும்? எழுப்புதல் கூட்டம் பீப்புள் ஹூ அப்படியே மங்கி போயிருக்கிறாங்களே, அப்படியே கொஞ்சம் பின் வாங்கி இருக்கிறாங்க, மங்கி போயிருக்கிறாங்க, ஒரு 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 தரிசனம் இல்லாமல் காணப்படுறாங்க. இவங்களெல்லாம் எழுப்புறதுக்காக அது வந்து எழுப்புதல் கூட்டம் நம்ம வைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், எழுப்புதல் கூட்டம். சரி, ஆனால் அந்த கூட்டத்தில் தான் நம்ம நிறையா பேராக வருவோம் பாருங்க. நிறையா வந்து இந்த இடத்துல நிறைஞ்சிருவோம். ஆனால் ஜெபக்கூட்டம்னு சொல்லும் போது காத்திருக்க வேண்டும், காத்திருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் நான் கேட்குற ஒரு கேள்வி, எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா ஊழியம் செய்கிறதுக்கு, ஆத்ம ஆதாயம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? யாருக்கு ஆசை இல்லைன்னு சொல்லி கை போடுங்க. யாரும் போட மாட்டோம். ரைட். ஏன் தெரியுங்களா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, மத்தேயு 28வது அதிகாரத்தை சொல்லியிருக்கா, கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். போய் எல்லா தேசத்துலேயும் ஓகே எல்லாரையும் சீஷராக்க சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும். இட்ஸ் நாட் ஃபார் மீ, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், சிறு பிள்ளையிலேருந்து பெரியவர் வரைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அந்த கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அந்த 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 பொறுப்பு இருக்குது. கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். ஓகே, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கறதுனால இப்போ வந்து எழுப்புதல் கூட்டம்னாக்கா நிறைய பேர் வரோம். ஒரு விசேஷ கூட்டம்னு சொன்னால் வரோம், சரிங்களா? ஒரு பெரிய ஒரு மியூசிக்கல் நைட்டுன்னு சொல்லும் போது அந்த மியூசிக்கல் நைட்டுனோட அந்த வேகத்தோடு எல்லாரும் வரோமா இல்லையா? ரைட்டா இல்லையா? வேகமாக வரோம்ல, அந்த நெருப்பாக வரோம்ல. ரைட், நெருப்பாக வரோம், நெருப்பாக போகிறோம். வீட்டுக்கு போனோன்னு என்னது, குளிராகி அப்படியே போயிடுது. ஒரு வாரம் தான் அந்த அந்த ஹீட் வந்து ஒரு வாரம் தான். அடுத்த வாரம் வரும்போது இன்னொரு எழுப்புதல் கூட்டம் வேணும், இல்லைனா இன்னொரு ரிவைவல் மீட்டிங் வேணும், இல்லைனா இன்னொரு ஏதாவது ஒன்று வேணும் நம்மளுக்கு. கரெக்டாக இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து எழுப்புதல் கூட்டம்னு சொல்லி வைக்கிறோம்ல. ப்ரைஸ் காட். நான் கெட்டதுன்னு சொல்லலை, நல்லது. வி ஆல் ஹேவ் டு கம். ஆனால் ஜெப கூட்டம்னு வைக்கும்போது நம்ம சர்ச்சில் எழுப்புதல் வேணுமா, அதிக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுமா, சபையில் அநேக மக்கள், அந்த பழைய நம்ம புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலரில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் கூடி செபித்தார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சார்? மக்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா.
மக்களை, ஜனங்களை ஆண்டவரே கொண்டு வந்தார். இந்த சபையில் ஜெபிக்க 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 ஆண்டவருக்கு காத்திருந்து அவருடைய தரிசனத்தை பார்க்கும்போது, அவரே நம்ம தேடும் போது ஆண்டவரே கொண்டு வந்தார், மக்களை கொண்டு வந்தாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே ஜபம் இருக்குதோ, நம்ம எழுப்புதல் நம்ம எப்போதும் நம்ம பார்க்குறோம். சபை வளரணும், சபை வளரணும், சபை வளரணும், புதிய ஆத்துமாக்கள் வரணும், இதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வரணுமா? குட். ஓகே, புதிய ஆத்துமாக்கள் நம்ம நிறைய பார்க்கணுமா? குட். நம்ம என்ன செய்யணும்? வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆகையால் நம்ம ஜெபத்தை நம்ம இப்போ எந்த கூட்டத்துக்கு வரமோ வரலையோ, ஜெப கூட்டத்துக்கு நம்ம கட்டாயம் வரணும். ஹல்லேலூயா. எதுக்கு வரமோ வரலையோ, ஜெப கூட்டத்துக்கு நம்ம அங்கே தான் கூட்டம் இருக்கணும். இப்போ என்ன தெரியுங்களா, எதுக்கு எல்லாத்துக்கும் போவான ஜெப கூட்டத்தில் தான் கடைசியாக நம்ம பிளான் வச்சுருப்போம். ஆனால் ஏன் தெரியுங்களா, நம்ம ஜெபத்தோட சில வேலையில் நம்ம ஜெபத்தோட வல்லமையை தெரியாதபடி, ஜெபத்தோட அருமையை தெரியாதபடி, ஜெபனா எது அப்படியே ஜெபம் பண்ணுறோம், அப்படியே போயிட்டு இருக்காது, எங்கேயோ போகுது, எங்கேயோ அப்படி நினைக்காதீங்க. இன்னிலிருந்து நம்மளோட எண்ணம், நம்மளோட தாட் அது மாறப்படணும். ஜெப கூட்டம்னு சொன்னாக்கா எது இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஜெப கூட்டத்துக்கு தான் மொத இடம். நம்ம ஜெபத்துக்கு கொடுக்கும்போது ஆண்டவரோட பாதத்தில் ஜெபம்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு இடத்துல நம்ம காத்திருக்கிறது, ஆண்டவரோட பாதத்தில் நம்ம காத்திருக்கும் போது பெரிய எழுப்புதல் உண்டாகும். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு பலத்த கரம் கொடுத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. It is prayer, people of God. ஜெபத்தை பற்றி அலட்சியமாக நம்ம எடுத்துக்கூடாது, அலட்சியமாகவே எடுத்துக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கும் போது நம்மளாம் யாருங்க? கரெக்டா இல்லையா? ஓகே, ஜீசஸ் பிரேட். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்துக்கிறது முன்பதாக ராவ் முழுவதுமாக ஜெபத்தில் இருந்தாராம். All night he was praying, waiting upon the Father. பிதாவின் இடத்துல அவர் ராவ் முழுவதுமாக காத்திருந்தாராம். Just waiting. ஜீசஸ் யாரு? நீங்களும் நானும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே ராவ் முழுவதுமாக பிதாவோட சத்தத்தை கேட்டு அவர் ராவ் முழுவதுமாக காத்திருந்தாரு. நம்ம பார்க்குறோம். He was the whole night, our Lord Jesus. Okay, he was waiting. He was ஷபத்தில் இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்புறம் தான் எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தாரு? 12 பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஓகே, வாஸ் காத்திருந்தார். ஆனால் காத்திருந்து தேர்ந்தெடுக்கும் போது கூட அந்த 12 பேரில் ஒரு ஆள் யாரு? ஜூடாஸ். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி அவர் காத்திருந்தாரு? ராவ் முழுமா இயேசு கிறிஸ்து காத்திருந்து தப்பா தேர்ந்தெடுத்துட்டாரா? தப்பாக இந்த ஜூடாஸை தேர்ந்தெடுத்துட்டாரா? என்ன சொல்றீங்க? என்ன நினைக்கிறீங்க? சொல்ல வேணாம், நினைச்சிருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐம் ஜஸ்ட் த்ரோயிங் த கொஸ்டின், பீப்புள் ஆஃப் காட். சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம்ல, இது அப்படி போட்டு போயிடுவோம். இப்போ கேட்குறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ராவ் மூலமா, ஹூ இஸ் ஜீசஸ்? சன் ஆஃப் காட், தேவகுமாரனா இருக்கிற தேவனாய் இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் தேர்ந்தெடுக்க 12 பேரை எப்படாவது மிஸ்டேக் ஆக முடியுமா? Can he make a mistake? Can Jesus make a mistake? கேட்குறேன், சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, பரவாயில்ல, பயப்படாதீங்க. Can Jesus make a mistake? Jesus cannot make a mistake, and he has not done any mistake. அவரில் பாவம் இல்லை, அவர் எந்த ஒரு தப்பும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஜூடாஸ் அங்கே இருந்தார்? பிகாஸ் டு ஃபுல்ஃபில் ஸ்கிரிப்சர். வேதம் நிறைவேறப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட நிறைவேற வேண்டும். and he is already there. ஆனால் அவருக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாரு. நிறைவேறப்படாங்க இருந்தார். God would have done something else also. அப்படியே ஒரு மனம் திரும்பி அந்த நேரத்தில் மனம் திரும்பி இருந்தார்னா, God has many ways. ஆண்டவருக்கு பல வழிகள் உண்டு. தெரியுங்களா என்ன சொல்கிறேன்னு? அப்படின்னாக்கா இப்போ பாவம்லாம் இந்த ஜூடாஸு அவர் நிறைவேறதுக்காக போட்டார். அப்போ அவர் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அவர் என்ன போகிறாரு? அவர் துரோகியாக தான் போகிறாரு, அவர் பாவியாக தான் போகிறாரு, இப்படி தான் மறித்து பார்ப்பார். அவர் தலை எழுத்து. அப்படியா சொல்கிறீங்க? கிடையாது. ஃபுல்ஃபில் ஸ்கிரிப்சர் இஸ் தேர். அவர் எல்லோருடையும் தான் இருந்தார். அங்கே இருக்கும்போது என்ன செஞ்சார்? நீங்கள் சொல்லுங்கள். பணப்பை வச்சுருந்தார்ல, வேதத்தில் வாசித்து பார்த்தோன்னா அதில் கையை வச்சுருக்கிறாரு. ஓகே,
கூட தான் இருந்தார், இயேசுவோட தான் கூட இருந்தார், ஏதாவது மாதிரி தான் இருந்தார். ஆனால் உள்ளத்தில் அவர் உள்ளத்தில் அந்த கசப்பு அவருக்குள்ளே இருந்தது, ஒரு பாவம் இருந்தது. தேவஜனமே, ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து எந்த தப்பும் செய்ய முடியாது, அவர் செய்யவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்க்கும்போது ஸோ இன்னைக்கு நம்ம முதலாக என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த நம்ம ஊழியங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். வி டேக் டைம் ஃபார் காத்திருக்கணும், ஆண்டவரோட பாதத்தில் காத்திருக்கணும். இஃப் யூ வாண்ட், எந்த கமிட்டியாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு வெற்றி கிடைக்கணுமா இந்த வருஷம், அது சமூக சேவையாக இருக்கலாம், அது சுவிசேஷ இவாஞ்சலிசமாக இருக்கலாம், அது அருள் பணியாக இருக்கலாம், மிஷன்ஸாக இருக்கலாம், அல்லனா ஒரு சண்டே ஸ்கூலாக கூட இருக்கலாம். எந்த குழுவாக இருந்தாலும் we have to start off with waiting upon the Lord. ஓகேயா? waiting upon the Lord, that is very important. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, do not leave Jerusalem but wait for the gift of my father, the gift my father promised. என் பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த கிஃப்ட்டுக்காக காத்திருங்கன்னு சொன்னார். அப்போ இந்த சீஷர்கள்லாம் என்னதுனாக்கா, இயேசுவோட அந்த ஊழியத்தில் நல்ல ஒரு அனுபவப்பட்டவங்க, இயேசுவோட கூட இருந்தாங்க, இயேசு சொல்கிறதெல்லாம் எடுத்தாங்க, செஞ்சாங்க, அவங்களும் போய் ப்ரே பண்ணாங்க, அவங்க அற்புதம் அடையாளம் நடந்தது, இயேசு செய்கிறதெல்லாம் பார்த்தாங்க, இவங்களும் அதே மாதிரி செய்ய தொடங்கினாங்க, எல்லாம் இவ்வளோ விசுவாசம்லாம் பெருகுனது. அப்படி இருக்க போது இப்போ இயேசு மரித்துட்டாரு, உயிர் தந்துட்டாரு, இப்போ எப்படி இருப்பாங்க? ஓ, ஐ எம் குவாலிஃபைட், எனக்கு அந்த அந்த என்ன குவாலிஃபைட், தமிழ் என்ன வார்த்தை? ஓகே, குவாலிஃபிகேஷன், எனக்கு தகுதி வந்துருச்சு, எனக்கு எல்லா தகுதியும் இருக்குதே, நான் தான் எங்கள் மாஸ்டரோடைய கூட இருந்தேனே, அவரோட எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது, இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே. ஓகே, எனக்கு என்ன எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, எனக்கு தெரியாதா, எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா சில இடத்துல? ஓகே, சில பேர் சொல்கிறாங்க எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இந்த சீஷர்கள் சொல்லியிருக்கலாமே, நான் இயேசுவோடையே கூட இருந்திருக்கேனே, எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, வாங்க போகலாம், இயேசு சொல்லி கொடுத்ததான் போய் செய்வோன்னு ஓடி இருக்கலாமே. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? வெயிட், காத்திருங்க, உங்கள் அனுபவம் பத்தாது, யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ், நம்மளுடைய அனுபவம் பத்தாது. எவ்வளோ அனுபவம் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் என்னதோ பட்டங்கள் எடுத்துக்கிட்டே போய் அடுக்கி வச்சிருக்கலாங்க, சரிங்களா, அடுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் ஊழியத்தின் வரும்போது இதெல்லாம் நத்திங். பீப்புள் ஆஃப் காட் எவ்வளோ படித்த அறிவு இருக்கலாம், ஆனால் உலகத்தில் போகும்போது, மக்களிடத்தில் ஊழியம் செய்ய போகும்போது, இட்ஸ் ஆல் நத்திங். ஓகே, வி ஹேவ் டு வெயிட் அப்பான் த லார்ட். ஆண்டவர் இடத்துல காத்திருக்க வேண்டும், இயேசு இடத்துல காத்திருக்க வேண்டும், பிதாவின் இடத்துல காத்திருக்க வேண்டும், அவரோட பரிசுத்த ஆவின் பலத்துக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசிப்போம். 1ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம், அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க என்று சொன்னாரு. ஓகேயா? இப்போ 8வது வசனம் நம்ம வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Okay, but you will receive power when the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம பலன் அடைவோம். அல்லேலூயா. சரிங்களா? நான் முட்டை சாப்பிட்டேன், ஒரு நாளைக்கு 5 முட்டை சாப்பிட்றேங்க அப்படின்னா பலம் அடைஞ்சிடணும்னு நினைக்கக்கூடாது. பாடி பில்டர்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, பாடி பில்டர்ஸ் முட்டை சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும், அது சாப்பிடணும், தே வில் பி பலனாக இருப்பாங்க, ஃபிசிக்கலி பலன். ஆனால் ஆத்மாத இந்த ஊழியங்களில் நம்ம பலன் இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அது வெளிப்படையான ஒரு பலன் கிடையாது. நம்ம சரீரம் பெருசாக இருக்கணும், நல்ல பாடியாக இருக்கணும், 6 பேக்கா 8 பேக்ஸா தெரியல, அது 6 பேக்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கெல்லாம் அது கிடையாது. இங்கே எத்தனை பேருக்கு 6 பேக் வச்சுருக்கீங்க பிரதர் மோசஸ்?
ஓகே, சொல்ல முடியாதுங்க. இங்கே இருக்காங்க சில பேர் 6 பேக்கெலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே, இட்ஸ் நாட் தட். அந்த பேக்கெலாம் இல்லை, அந்த பாடி பில்டிங் அந்த பேக்கெலாம் ஆண்டவர் சொல்லலை, கிடையாது. நம்ம பலன் அடையிறது இட்ஸ் நாட் தட் ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ரென்த். ஆண்டவர் சொல்கிறது நம்ம ஆவியில் நம்ம பலன் அடைய வேண்டும், நம்ம உள்ளான மனுஷனில் நம்ம பலன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. And who can give that strength, people of God? அது யார் அந்த பலன் கொடுக்கும்? நம்ம ஆவியில் பலன் இருக்கும். உள்ளான மனுஷன் நமக்கு பலனில் இருக்கணும்னாக்கா இட்ஸ் only by the power of God, the Spirit of God. தேவ ஆவியானவர் கொண்டு வருகிற அந்த வல்லமை, that strength we need. ஊழியம் செய்கிறதுக்கு அந்த பலன் நமக்கு தேவை. சரிங்களா? சரியா? இன்றைக்கி வெளியில் போய் நிறைய பேர் கஷ்டமாப்பட்டு வேலை செய்கிறாங்க, கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க, பாடுபடுறாங்க ரொம்ப. they need physical strength. அதுக்கு நம்மளுக்கு நல்ல உணவு வேணும், நல்ல தூக்கம் வேணும், நல்லா எல்லாம் வேணும். உடல் சரி நல்லா பலனாக இருந்தால் தான் சில காரியங்களை நம்ம செய்ய முடியும். சில பேர் வந்து இன்னும் அந்த நீங்கள் கோடான்லாம் போனீங்கன்னா அந்த குட்ஸ் இதெல்லாம் தூக்குவாங்க, அந்த பேக்கெட்லாம் தூக்குவாங்க. அந்த பேக்கெலாம் தூக்கி நான் பார்ப்பேன் எப்படிடா தூக்குறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏய் நீ தூக்காதப்பா, இதெல்லாம் தூக்காதீங்க, என்ன இதை தூக்கினா ஹேர்னியா வந்துடும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் ஹேர்னியா அண்ட் ஆல் தட். many people have this kind of problem because சின்ன டைமில் they carry very heavy thing. நாலு போக they have that problem, hernia, என்று அவர் ஆப்ரேஷனுக்கு போக வேண்டியது சூழ்நிலை இருக்கிறது நிறைய பேருக்கு. பார்க்குறவங்களாம் தூக்கிட்டு போகிறாங்க. they need physical strength to carry. ஆனால் இந்த ஊழியத்தில் இட்ஸ் a spiritual battle. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறபடியால் நமக்குள்ள வந்து ஆவியானவர் கொடுக்குற அந்த பலன் நமக்கு தேவை, அந்த வல்லமை நமக்கு தேவை. அல்லேலூயா. And for that we have to wait upon the Lord. அந்த பலத்துக்காக காத்திருக்கணும். அப்போ சீஷர்கள்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க இடத்துல அந்த அப்போஸ்தலர் இடத்துல அந்த சீஷர் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, காத்திருங்க, இந்த ஜெருசலம் மட்டும் இன்னும் போயிடாதீங்க, அங்கங்கே போயிடாதீங்க, ஓடிடாதீங்க, இங்கே ஜெருசலம் இருங்க, நீங்கள் இருங்க. பிதாவான்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறணும். அதுக்காக காத்திருங்க. அவங்க சொன்ன வாக்குத்தத்தை காத்திருங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், ப்ராக்டிஸ் இருக்கலாம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு எனக்காக காத்திருங்க. இன்றைக்கி தேவஜனமே நம்ம மத்தியில் கூட நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறையா காரியங்கள், அனுபவங்கள் நிறையா நம்மளுக்கு இருக்குது, நிறையா நம்மளுக்கு ஞானங்கள் நிறையா இருக்குது, அநேக காரியங்கள் படித்தவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம சபையில் பேரெல்லாம் சொல்லலாம் பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு. நம்ம சபையில் வந்து டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ரைட்? we have engineers, lawyers and lot of them, and I'm amazed also we have a pilot also. Hallelujah. இப்போ யோசிப்பீங்க, யாரெல்லாம் அந்த பைலட்னு இருக்கிறாங்கங்க. சரிங்களா? we have all people, but anyway what I'm trying to say is it's all good, praise the Lord, but then to serve God, all what we have is not enough. it's all good. God இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தது. ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவரை சர்வ் பண்ணுறதுக்கு we have to wait upon the Lord. தேவனுடைய பலன் நமக்கு, வல்லமை நமக்கு தேவை. அதான் அந்த சீசர் இடத்துல சொல்கிறாங்க, எங்கே போயிடாதீங்க, காத்திருங்க. ஸோ when the Holy Spirit come, பரிசுத்த ஆவியானவர் வந்து பலன் அடைவோம். அப்போ தான் நம்ம ஊழியம் செய்ய முடியுங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஊழியம் செய்ய போகிறோம், நாங்கள் தேசமந்திரம் தான் எடுப்போமே, அங்கே தான் சுற்றிட்டு இருப்போம். எப்போதுமில்ல சில பேர் வரோம்ல, அங்கே தான் சுற்றிட்டு இருப்போம், அந்த மக்களை பார்ப்போம், ஃப்ளைட்டில் ஏறுவோம், இறங்குவோம், இங்கே போவோம், அவங்கள பார்ப்போம், இவங்கள பார்ப்போம், ஓகே. ஸோ அங்கே போகிறது வந்து நம்ம நினைக்காதீங்க சுலமான சின்னங்காரன் காரியம்னு. ஒரு புது ஆத்மாவை நம்ம போய் சந்திக்க போகிறோன்னா, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல போகிறோன்னா, இட்ஸ் நெவர் ஈஸி, பீப்புள் ஆஃப் காட். அவங்கள போகும்போது அங்கேருந்து பார்க்கும்போது அவங்க என்ன முறைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். ஊழியம் செய்கிற போகிறவங்களுக்கு பார்த்தோன்னா இங்கே கூட போய் சொல்லலாமா, அவங்க என்ன முறைக்கிறாங்க, இன்னும் 3 பேரில் உள்ளுக்கு உட்காந்துருக்காங்க வீட்டில், இங்கே என்ன பேசுவாங்களா, போனான்னா என்னான்னு கேட்பாங்க. சரிங்களா? எப்படி பேச போகிறோம், how are going to talk, அந்த நிறைய கேள்வி இருக்குங்க. ஊழியத்துக்கு போகிறவங்களுக்கு, if you are going to do the work of the Lord, கர்த்தருடைய ஊழியம் செய்ய போகிறோம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஊழியம் செய்ய சொல்லி, அவரோட சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு தானே வந்தார் இயேசு, அதுக்கு தானே வந்து நம்மளுக்காக மரித்து ஜீவனை கொடுத்தாரு. ஆனால் அதை போய் நம்ம செய்யணுமே, நம்ம அவரோட பிள்ளைங்கள்ல நம்ம போய் செய்யணுமே. எல்லாம் ஆத்மா இயேசு அறியாமல் எல்லாம் மரித்து போய் கொண்டு இருக்கிறார்கள், ரட்சிப்படையாமல் போய் கொண்டு இருக்கிறாங்களே. அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். அங்கே போகும்போது நம்ம சுவிசேஷத்தை கொண்டுட்டு போகிறோம், போகும்போது அங்கே முகத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வந்துடுது, சொல்லலாமா வேணாமா ஒரு பயம். சொன்னாக்கா இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, சரிங்களா? ஏசுவாங்களா, பேசுவாங்களா, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா, வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா, ஊழியம் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் நாங்கள் இயேசுவை பற்றி சொல்ல போகிறோம், வாங்க உள்ளுக்கு வாங்க, வந்து உட்காருங்க, சொல்லுங்கள், கேட்டு யாராவது சொன்னீங்கன்னா சந்தோஷம்.
அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நைஸ். இப்படி எல்லாரும் அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு பல வேலையில் தயக்கம் இருக்கும். சொல்லலாமா, இவங்கக்கிட்ட போகலாமா, இவங்கக்கிட்ட போக வேணாமா என்னன்னு. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து, என்னோடய பலம், எனக்கு எவ்வளோ இது இருந்தாலும், ஒரு நாலேஜ் இருந்தாலும் நம்ம செய்ய முடியாதுங்க, அன்லெஸ் காட் கிவன் பவர், த ஹோலி ஸ்பிரிட். அதுக்காக நம்ம அதிகமாக காத்திருக்கணும், அதிகமாக ஜெபம் செய்யணும். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன நம்ம கட்டளையை, அந்த சுவிசேஷத்தை நம்ம செய்ய முடியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் உங்கள் இடத்துல ஒரு காரியம் சொல்கிறேன். நான் ஐ டோன்ட் டு டேக் திஸ் மெசேஜ் டூ லாங், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, இந்த வருஷம் நம்ம வந்து ஆத்மா ஆதாயம் பண்ணணும். அந்த அழைப்பு எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும், எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு. ப்ளீஸ், சுவிசேஷ குழுன்னு நினச்சிடாதீங்க, மிஷன்ஸ் குழுன்னு நினச்ச, சோஷியல் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. அது அவங்களோட வேலை, இது எங்களோட வேலை பேசிடாதீங்க வெளியில் யாருக்கிட்டையுமே. அது அவங்க வேலைங்க, அது அவங்க பார்த்துக்குவாங்க, சுவிசேஷ குழு பார்த்துக்குவாங்க, அவங்க விசிட் பண்ணுறாங்க, அப்படி அவங்கன்னு சொல்லாதீங்க. நம்மளோட ஊழியன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்மன்னு சொல்லணும். அவங்களோட இந்த கமிட்டியோட அந்த கமிட்டி பேசவே கூடாது. நம்ம இருக்கலாம், அவங்களுக்கு அவங்க பொறுப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் இருந்தாலும் ஊழியன் வரும்போது நம்ம சபையில் இந்த ஆத்மா ஆதிச்சல் எல்லாத்தையும் தான் ஆண்டவர் அழைச்சிருக்கு. அதை நம்மளை வி ஹேவ் டு கம் டுகெதர், ஒன்றாக நம்ம இணைந்து வரணும். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னென்னா, நம்ம ஏன் அதிகமாக நம்ம காத்திருக்கணும் தெரியுங்களா? இன்னொரு காரியம், ஊழியத்தில் வந்து 2 காரியம் ரொம்ப முக்கியம். 2 காரியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து இஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவோட பிள்ளைங்களுக்கு அன்பு இருக்கணும். ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? அன்பு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இயேசுவோட பிள்ளைங்களுக்கு அன்பு இல்லைங்க, எனக்கு கசப்பாக இருக்குங்க, எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு பேசவே கூடாது. நம்ம இயேசுவோட பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரோட பேரை வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா, இயேசுவோட பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம்னாக்கா, நமக்குள்ளே அன்பு வந்து தான் ஆகணும், நம்ம இருந்து ஆகணும். ஏன்னா இயேசுவை நம்ம பிரதிபலிக்க வேண்டும். we have to reflect Christ. நம்மளை பார்க்கும்போது அவங்க சொல்ல, இவங்க இயேசுவோட பிள்ளைங்க, கிறிஸ்தவங்க, இயேசுவோட பிள்ளைங்க. அப்போ நம்ம என்னையில் பார்க்கணும், அவங்க கோவக்காரன், அவன் எரிச்சல்காரன், சண்டைக்காரன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அவங்க இப்படிங்க, அவங்க அப்படிங்க, பொய் சொல்கிறவங்க, இவங்க ஏமாத்துறவங்க அப்படி சொல்லலாமா? யாரும் நம்மளை பார்த்து சொல்லலாமா? அந்த மாதிரி நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க, இடமே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி மற்றவங்களை நம்மளை கெட்டதாக பேசுகிற மாதிரி நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளாம் இயேசுவோட பிள்ளைங்க. ஏன்னா அவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மள இல்லை, இயேசு பேருக்கு தூஷணம் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நாமத்துக்கு நம்ம தூஷணம் கொண்டு வரக்கூடாது. எங்கே போனாலும், வெளியே போனாலும் சரி, உள்ளுக்கு இருந்தாலும் சரி, எங்கே போனாலும், வேலை இடத்துலையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம அவரோட பிள்ளையாக இருந்துக்கிட்டு, நான் எங்கே போனேன், அந்த சபைக்கு போகிறேன், நான் இயேசு அப்படி நான் நினச்ச இடத்துல சொல்கிறேன்ல, அப்படி சொல்லும் போது எங்குள்ள அன்பு இருக்கணுங்க. அல்லேலூயா. ஸோ ஊழியத்தில் அன்பு இல்லாமல் நம்ம போய் சுவிசேஷமே சொல்ல முடியாதுங்க. அன்பு இல்லைன்னா எப்படி போய் சொல்லணும்? நம்மளுக்கே கசப்பு வெறுப்பு கிட்ட ஐயா ரட்சிக்க வர சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சரிங்களா? அது வேறு மாதிரி ஒரு ஆவி தான். அந்த எரிச்சல் இருந்து கோபம் பண்ணிக்கிட்டு ஐயா இயேசு அப்படின்னு சொல்லும்போது, த ஸ்பிரிட் நமக்குள்ளே அவங்க பேசும்போதே அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க் அங்கே செய்கிறது வந்து அந்த இடத்துல அது கிரியை செய்யாது. அன்பு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து அன்பு. 2 காரியம், ஒன்று சொன்னேன், ஒன்று அன்பு, இன்னொன்று பொறுமை. இந்த ஊழியம் செய்ய போகிறோம்ல, எந்த இடமா இருந்தாலும் சரி, அன்பும் பொறுமையும் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம், ஒரு 3 நிமிஷம். இது ஊழியத்தை குறித்து தான், அது இப்போ போட வேணாம், ஜஸ்ட் சொல்கிறோம். 3 நிமிஷம் சம்திங்க. இங்கே பாருங்கள், சாரியா அது இங்கிலீஷில் தான் வேர்டு இருக்குது, ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னன்னு. இது வந்து ஒரு கட்டுக்கதை, ஒரு நாடகம் இல்லை, அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஓகே, இந்த ஐயா வந்து ஊழியம் செய்கிறாரு. ஓகே, அவர் பாருங்கள், அவர் வயசு என்னன்னு. அவருக்கு அந்த அன்பு இருந்துச்சு, அந்த பொறுமை இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்யணுன்னாலும் அந்த அன்பு, அந்த பொறுமை நம்மக்கிட்ட இருந்தால் தான் செய்ய முடியும். அன்பு இருக்கு, எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்பு உள்ளவங்களுக்கு பொறுமை இருக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துலையும் அப்படி தான். ஏன்னா ஊழியத்தில் வெறுப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க, காரி துப்புறவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்டே நம்ம அன்பாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த கன்னத்தில் அரைஞ்சா இந்த கன்னத்தை கூடன்னு சொன்னார். அப்படின்னா நம்மளுக்கு பொறுமை வேணும், அன்பு வேணும். அது எல்லாரும் செய்ய முடியாது. ஆண்டவரத்தில் காத்திருந்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த பொறுமையும் அன்பையும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஊழியம். சிஸ்டர் பிளேமா. Make sure Jesus Christ is in your life, because Jesus Christ. Dude, shut up, man. I'm on the phone, dude. I don't want to hear this. For real.
It's okay. It's I'm okay. sorry. This person ain't gonna trust you. Make sure God is in your life. Take care of everybody. Have God in your life. If you don't have God in your life, look for God. He's here for you with open arms. He doesn't judge. Shut up. Nobody believes. Don't bring your religion, your thoughts right here. I'm on an important call. It's okay. You get on your Don't call. touch me. May Don't God touch me. bless you. Do not touch me. Jesus Christ is in your life. I don't believe. The power of I don't Jesus care. Christ I is in don't your life. care. Whatever. I don't believe. I don't believe. God loves Shut all up. his children. Shut up. You are Shut blessed. up. You are Shut up. loved by God. Shut up. You are loved by Shut God. up. Shut up. Shut up. Shut up. I say shut up. Come on, man. Come on. God loves you. You blessed me here on this cheek. Bless me on this cheek. Bless me right here. Bless me right here. Pain is okay. I take the pain for you. I take the pain for you. It's okay. I am here. You don't need your. God You don't need is it. all You blessings to don't. you. You just. Bless me here, please. Bless me right here. that's not. Bless me here. No, no, no. Don't do it. Don't. An eye for an eye, a tooth for a tooth. What? So I want you to bless me here. No. No. And here. Bless me right No, here. this is Just right here. crazy. Bless me. Just bless me. I don't believe. Well, God believes in you. God believes in you. God believes in you. God knows that you're a good man. I don't know what happened in your life, that you don't have God in your life, but you need to put God back in your life. I've been put here for a reason, and it's for you. My grandfather, the one that raised me, just passed away. I pray God to keep my grandparents here. But you know But what? no, he's not here. He never answered, man. He did answer. I'm going through so much shit in my life. You know why he's not here? Because his time on earth is done. He's been a blessing here. It's time God needs him. God needs him to do his work up in heaven. But you know he loves me. Take your glasses off, look, man. Your grandparents are with God. Your grandparents did their work here on earth. They gave you everything. They gave you memories. They gave you morals and values, right? So we take that with us. Look, we're all on borrowed time. Nobody. I get emotional when I think about this, but we're all on borrowed time. So what are we going to do with that time? What are we going to do? I lost a loved one too. We all lose people. That's what life's about. We have to move on. We move on and we carry their memory about them. We talk about them forever. But God is. Your sins are casted away, all right? We all make sins, okay? But you're forgiven. And God is with you. It's okay. It's okay. That's from love in your heart. Because you were passionate for your grandparents. That's why, right? Don't be sorry. Bring God into your life. Can we do that? Guys, can we come over here and pray over here, please? Come on over here. Come over here, guys. Listen, don't be sorry, right? God is in your life, yeah? May God bless. What's your name, sir? What's your name? Josh. May God bless Josh and keep him in his spirits and prayers and keep him healthy. Praise the Lord. இது சின்ன ஒரு கிளிப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீஸ் கொஞ்சம் எல்டர்லி மேனில் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஃபாதர் இந்த மாதிரி போய் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்டர்லின்னு வச்சுக்கோங்களேன், போய் செய்கிறாரு. இல்லைன்னா ஒரு மதர் போய் செய்கிறாங்க, ஒரு இதானவங்க. இந்த மாதிரி இஸ் கெட்டிங் பீங் அப்யூஸ்ட், ஓகே, அப்படி இருக்கிறாங்க. பட் அவங்களுக்குள்ளே ஆண்டவருடைய அன்பு இருந்தது, பொறுமை இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம அடித்தா என்ன செஞ்சு சில பேர் கை வைத்துருவாங்க. வி ஆர் நாட் லைக் தட். ஓகே, ஸோ ஊழியம் செய்யும் போதே நம்மளுக்கு அன்பு வேணும், பொறுமை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி இந்த ஐயா பாருங்க, இந்த இஸ் குவைட் ஓல்டு இருந்தாலும் போய் செஞ்சார். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் தேவ ஜனமே? ஆண்டோட ஊழியத்தில் இந்த வருஷம் நம்ம சீரியஸாக நம்ம திங்க் பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே, தி அதர் கிளிப். ஓகே, இயேசு கிறிஸ்து நமக்காக he suffered on the cross for us. அவர் பாடுபட்டார். இந்த ஐயா பார்த்தோம் கொஞ்சம் முன்னே, அவர் he got the beating, right? பட் ஸ்டில் அவரோட அன்பு செலுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் இது செய்ய தேவையில்லைங்க. இயேசு கிறிஸ்து மரிக்க தேவையில்லை. ஜீசஸ்
நீட் நாட் டை லைக் திஸ் பீப்புள் ஆஃப் காட். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். தேவனாக இருக்கிறாரு, கர்த்தராக இருக்கிறாரு. ஓகே, பட் he did this for you and me. உங்களுக்கும் எனக்குமாக கர்த்தர் ஓகே சிலுவை சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாட் ஆர் வி கோயிங் டு டூ? ஆர் வி கோயிங் டு see this? இதை பார்த்து நம்ம அப்படியே நம்ம விட்டுப்பட போகிறோமா? அல்ல இந்த வருஷத்தில் நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும், ஊழியத்தை செய்யணும், ஒரு ஆத்மா இடத்துல நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஓகே, ஒரு அடி கொடுத்துட்டா நம்ம எடுத்துக்கணும். தேவ ஜனமே, we have to take it. That's what, அதுதான் ஊழியங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம எல்லாம் பயந்து போய் அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க ஏசிடுவாங்க. இன்றைக்கி வெளியில் போய் அழகாக நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், ஆனால் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம சொல்ல பயப்படுறோம். நம்ம கூட்டாளிகிட்ட சொல்ல பயப்படுறோம். ஏன் தெரியுங்களா? கூட்டாளிகிட்ட சொன்னால் அப்புறம் கூட்டாளி கோச்சிக்குவார். கோச்சிக்கிட்டா பரவாயில்லைங்க, பூமியில் கோச்சிக்கிட்டா பரவாயில்ல. ஆனால் மனுஷன் கடைசியில் வாழ்க்கை முடியும் போது நரகத்தில் விழுந்து கிடந்தால் அது எவ்வளோ ஒரு பரிதாகமான ஒரு நிலைமை. ஓகே, ஸோ பீப்புள் ஆஃப் காட், இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசன வார்த்தையின் மூலமா என்ன காரியம் நம்ம உள்ளத்தில் போய் வைத்தாருன்னு எனக்கு தெரியாது. பட் காட் நோஸ். ஓகே, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசியிருந்தார் என்றால் ஆண்டவர் ஊழியத்தை செய்வோம். ஓகேயா, எப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கணும்னா முதலாக ஆண்டவரோட பாதத்தில் நம்ம காத்திருப்போம், கேட்போம். ஆண்டவரத்தில் எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தைரியத்தை கொடுங்க. தைரியம் தான். எனக்கு எல்லாம் பயந்து போய் தான் இருக்கேன். ஊழியம் செய்ய ஆசை இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் வாஞ்சை இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் என்ன தெரியுங்களா? உள்ளுக்கு ஒரு பயம். இவங்க இடத்துல எப்படி சொல்ல போகிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன், எப்படி ஆரம்பிக்க போகிறேன்? ஆண்டவரோட பாதத்தை நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இட் இஸ் காட் will give us. சில இடத்துல நம்ம போகும்போது எவ்வளோ அனுபவப்பட்டவங்க போனால் கூட சில நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த நேரத்தில் வார்த்தை கொடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட நம்ம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஏவார் என்ன சொல்லணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ப்ரே பண்ணணும், எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும், அந்த இடத்துல ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம ஞானம் இல்லை, ஆண்டவரோட ஞானம். ஓகே, ஸோ லெட் அஸ் வெயிட் அப்பான் தி லார்ட். காத்திருந்து இந்த வருஷம் நம்ம ஊழியம் செய்வோம். கட்டாயம் நம்ம ஊழியம் செய்யணும். இப்படி இருக்க வேண்டாம். இனிமேல் ஜபக்கூட்டம்னாக்கா முதலாக சபை நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா, சபை நிறைஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நம்ம முதல் இடம் கொடுக்கணும். சபை ப்ரே மீட்டிங்னா அதுதான் சபையில் நிறைஞ்சிருக்கணும். கத்திருக்கு இப்போ ப்ரே மீட்டிங்னாக்கா 5 பேர் 7 பேர் தான். அந்த மாதிரி அந்த சூழ்நிலை மாறணுங்க. அல்லேலூயா. எழுப்புதல் வரணும், சபை வளரணும், புது ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், சபை நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், ஊழியங்கள் பெருகணும்னு சொன்னாக்கா சபையில் நம்ம காத்திருப்போம். சபை ஜபக்கூட்டம்னா எல்லாரும் வரும். அல்லேலூயா. வாருங்கள் நம்ம கண்களை முடி ஜெபம் செய்வோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அப்படியே நம்ம ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் செய்வோம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருவரும் பேர் சொல்லி அழைத்திருக்கிற ராஜாவே, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற ஒரு நாளில் நாங்களும் இருளில் இருந்தோம் ஆண்டவரே. விவோ இந்த டாக் ஒரு நாளில் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் நாங்கள் இருந்தோமாப்பா. இயேசு இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இருந்தோம் ஆண்டவர். இந்த வாழ்க்கையில் இருந்தோமாப்பா. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம் ஆண்டவரே. எப்படியோ வாழ்ந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம், பாவத்தில் இருந்து அழிஞ்சு போய்கிட்டு இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே ஒரு நாளில் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அது போல் ஆண்டவரே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அப்பா, எங்களை சுற்றி இருக்கிறாங்கப்பா. அவங்க இடத்துல ஆண்டவரே நாங்கள் உன்னுடைய அன்பை எடுத்து சொல்ல ஆண்டவரே, உன்னுடைய ரட்சிப்பை சொல்ல எங்களுக்கு உள்ளத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் அப்பா உங்களுடைய சுவிசேஷம் சொல்லணும்னு எங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, எங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்குது. எங்களுக்கு ஏதாவது எப்படாவது செய்யணுமே, ஆனால் எங்களுக்கு தயக்கம் ஆண்டவரே. எங்கள் பையன் கூச்சம் ஆண்டவரே. சில பேருக்கு கூச்சமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்கிட்ட எப்படி சொல்கிறது, பக்கத்து வீட்டில் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு தெரியாத எப்படி போய் இதை ஸ்டார்ட் பண்ணுறது ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. pour your spirit and Lord, as you promised, fill us with your power Lord to do your work. இந்த வல்லமையினால் நிரப்பம் ஊழியம் செய்ய ஆண்டவரே. எங்களை தாழ்த்தியும் சமத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.